அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகவும் வலுவாக 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்குள் ஆட்சி பலம் இழந்து நுழைகிறாருங்க. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடைபெற போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானமாகிய கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வந்திருப்பது நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனும் 15ஆம் தேதிக்கு பிறகு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான மிக வலுவான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கூடுதலாக சுக்கிரனின் சப்தம பார்வை ஜென்மராசியின் மீது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்றவை தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும். அவற்றில் அதிபதியாக செயல்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதே சமயம் பாவ கிரக சேர்க்கையால் அவசு பலன்களையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுகிறாருங்க. எனவேதான் அபசு கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலே சுப பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சுப கிரக சேர்க்கையால் சுபத்துவ தன்மையால் நிறைந்த பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். தற்போது தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்து தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். அங்கு புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். புதனுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன், சூரியன் என பல கிரகநிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு மாறக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது. ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாக ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது தனது சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மனித வாழ்வில் பல்வேறு வகையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த மாற்றம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்காத ஒரு சூழலும் உருவாகுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வ செழிப்பு, திடீர் என புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்குமே அடிப்படையானவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரக சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குருவை விட்டு விலகுகிறாருங்க. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. இதன் காரணமாக எதிர்பாராத பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. பாவ கிரக சேர்க்கை இருந்தால் 3, 6, 11 ஆகிய இடங்களிலும் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பொதுவாக அஷ்டமத்தில் சுக்கிரன் அமரும் போது சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. அதே போன்று 3, 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் நல்ல மாறுதல்களை வலுவாக பெற்று தருகிறாருங்க. நவ கிரகங்களிலே அதிக இடத்தில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படி
அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பல இழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கினாலும் அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தனது சப்தம பார்வையால் மிதுன ராசியில் அமர்ந்து பார்க்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற தசையோ புக்திகளோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் சில எதிர்பாராத தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் யதார்த்தமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனின் பார்வையில் புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக குரு மற்றும் செவ்வாயை பார்க்கிறார். இருப்பினும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார். தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது. அதே சமயத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன், சந்திரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இதில் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்ப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபராசியும் துலாம் ராசியும் இருக்கிறது. உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னி ராசி பார்க்கப்படுகிறது. தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. அதே சமயம் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை பெற்று தருவாருங்க சுக்கிரன். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு தள்ளி திறக்க வேண்டும். வெறும் கைகளால் எந்த விதமான ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தள்ளி திறக்கிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் சிற்றரசராக மாற்றக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவருக்கும் அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகிறது. இதன் காரணமாக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு மக்கள் சாறை சாறையாக கூட்டம் குவிகின்றனர். இந்த கூட்டத்தை பார்த்த மன்னர், உங்களுடைய ஆர்வம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் ஒரே ஒரு நிபந்தனையானது விதிக்கப்படுகிறது. யாரேனும் இந்த போட்டியில் தோல்வியுற்றால் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாக அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது. யாரும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் வரவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன் வருகிறார். அவரை பார்த்த அனைவருமே ஏலி செய்து ஏளனம் செய்து இயக்கின்றனர். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இரும்பு வாயில் என்பது திறப்பது என்பது உன்னால் முடியாது. நீ போட்டியில் தோல்விதான் தழுவ போகிறாய். என்னிடம் இருக்கக்கூடிய இரு கரங்களும் வெட்டப்பட போகிறது என்ற அச்சத்தை அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு விதைக்கிறார்கள். இருந்தாலும் நான் அந்த போட்டியில் வெற்றி பெறுவேன். என்னிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. வெற்றி பெற்றால் ஒரு ராஜ்யத்தின் மன்னராக மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு உள்ளது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்று இந்த நபர் துணிந்து தன்னுடைய பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த இரும்பு கதவை நோக்கி நகர்ந்து சென்ற அந்த நபர் தன்னுடைய கைகளை இழுத்து அந்த இரும்பு கதவின் மீது வைத்து தள்ள ஆரம்பிக்கிறார். அந்த கதவு எளிமையாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. அதனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அந்த நபர் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள்ல சுக்கிரன் மட்டுமல்ல பல கிரக நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும் போது நம்மளுடைய வாழ்வு மிகப்பெரிய அளவில் சங்கடமும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முழு மனதுடன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய பணியை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே
இல்லை. சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இந்த வேளையில் இருக்க, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிரன் தற்போது ஆட்சி பலத்தை இழந்து சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்குள் நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் 6ல் இருப்பதை விட 7ஆம் இடத்திற்குள் வருவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். அந்த வகையில் குடும்ப ரீதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளுடைய வலுவான சஞ்சார அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சூழல்களை நிச்சயமாக உருவாக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகளுக்கு பஞ்சமில்லை என்று மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ரீதியான நல்ல பல செய்திகள் சிரமம் இல்லாமல் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையில சங்கடங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது. ஆரோக்கியத்திலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். சனி மிக பெரிய அளவுல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் தற்போது சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பாராத வகையில உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நன்மைகள் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எதிர்பார்த்தபடியே மனதிற்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல நல்ல மாறுதல்களை சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகும். அனைத்தையும் முறியடித்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் சனி மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையான புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் என அனைத்தும் நீங்கள் வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில், உறுதி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஆர்டர் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் வலம் வருவதால் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மென்மேன்மையான வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையான பின்னடைவுகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் உங்களது வெற்றிக்கு உறுதுணையாக கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தெளிவாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் திரைப்படத்துறை உள்ளிட்ட பல கலைத்துறை ரீதியான பணிகளில் அசுர வளர்ச்சி உண்டு. அரசியல் துறையின் நாயகனாக இருப்பவர் சுக்கிரன். அவர் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆளுமையும் அதிகாரமும் செலுத்தக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது அரசியல் துறையில மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அவற்றில் வெற்றி கிட்டும். இந்த தருணத்தில் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சுமூகமான ஒரு சூழ்நிலையாக அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகுகின்றன. எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். தள்ளி சென்று கொண்டிருந்த பல நல்ல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 6லும்
மேலும் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் நுழைவது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெண்மணிகள் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான குடும்ப சூழ்நிலையும் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையும் உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த தடைகள் சிரமங்கள் விலகி நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுபிட்சமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.